தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி போன்ற மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கு அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அப்ளை பண்ணும்போது எனக்கு சில சந்தேகங்கள் இருந்துச்சு. ஆனாலும் அப்ளை பண்ணிட்டேன். ஆன்லைனில் காசு கட்டலை, அதனால் என்னோடய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்குமோ, அப்ளிகேஷனை சரியாக ஃபில்அப் பண்ணல, அதனால் என்னோடய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்குமோ, ஜெராக்ஸ் காப்பீஸ் சரியாக என்க்ளோஸ் பண்ணலை, அதனால் என்னோடய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்குமோ, ஜெராக்ஸ் காப்பீஸில் என்னோட செல்ஃப் அட்டஸ்டட் சிக்னேச்சரை போட மறந்துட்டேன், அதனால் என்னோடய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்குமோ, இது போன்ற சந்தேகங்களை யார்கிட்ட கேட்குறது? அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கோட்டாவுக்கும் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், ஸ்காலர்ஷிப் எவ்வளோ கிடைக்கும், இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது போன்ற பல சந்தேகங்களுக்கான தீர்வு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சித்தா, ஆயுர்வேதா, யோகா, யுனானி, ஹோமியோபதி போன்ற அனைத்து ஆயுஷ் கோர்சஸ் பற்றிய அப்டேட்ஸ்களுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஆன்லைனில் காசு கட்டலை, அப்ளிகேஷன் சரியாக ஃபில்அப் பண்ணலை, ஜெராக்ஸ் காப்பீஸ் என்க்ளோஸ் பண்ணலை, ஜெராக்ஸில் செல்ஃப் அட்டஸ்டட் போடலை, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளிகேஷன் அனுப்பும்போது பேமெண்ட் ரெசிப்டை மாற்றி அனுப்பிட்டேன், இதனாலலாம் என்னோடய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இந்த சின்ன காரணங்களுக்காக உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களோட ஃபோன் நம்பரை அப்ளிகேஷனில் தெளிவாக குறிச்சிருந்தீங்கனாலே போதும். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரியான சின்ன பிரச்சனைகளை அவங்களே ரெக்டிஃபை பண்ணிக்குவாங்க. அடுத்ததாக ஃபுல் பேமெண்ட் டீட்டெயில்ஸ். ஏற்கனவே பேமெண்ட் டீட்டெயில்ஸுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மொத்தமாக ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ செலவாகும் அப்படின்றத மட்டும் ஷார்ட்டாக பார்க்கலாம் வாங்க. கவர்மெண்ட் காலேஜை செலக்ட் பண்ணுற எல்லோருக்குமே வருஷத்துக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் தாங்க மொத்தமாக செலவாகும். இதுவே ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா எடுக்கிறவங்களுக்கு 2லேருந்து 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகுங்க. ப்ரைவேட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் செலக்ட் ஆகிறவங்க எல்லாருக்குமே 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் காலேஜை பொறுத்து செலவாகுங்க. கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற ஆல் இண்டியா கோட்டா நிஸ் மூலமாக செலக்ட் ஆகிறவங்களுக்கு 50,000 ரூபாய் தாங்க மொத்தமாக செலவாகும் வருஷத்துக்கு. இதுவே ப்ரைவேட் காலேஜஸில் ஆல் இண்டியா கோட்டா இங்கே தமிழ்நாட்டோட செலெக்ஷன் கமிட்டி மூலமாக செலக்ட் ஆகிறவங்களுக்கு 2லேருந்து 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகுங்க. ஆயுஷ் டாக்டர் ஆகணும், ஆனாலும் இவ்வளோ பணம் எங்களால் செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தாங்க இருக்குது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து வழங்குகிற பல ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ். அது எல்லாமே தொகுத்து TNSSP அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் தமிழ்நாடு அரசு மொத்தமாக 48 வகையான ஸ்காலர்ஷிப்பை அதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரே இடத்துல இருந்து நீங்கள் எந்தெந்த ஸ்காலர்ஷிப்பை எவ்வளோ அமௌண்ட் வாங்க முடியும், என்னென்னலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் ஒரே இடத்துல இருக்குங்க. ஆனாலும் நாம் ஒரு சில பெஸ்ட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸை பற்றி மட்டும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல 7.5 ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்து இந்த கோர்ஸுக்கு செலக்ட் ஆகிருக்கிற எல்லோருக்குமே கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் காலேஜாக இருக்கட்டும், காலேஜ் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், புக் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் போன்ற எல்லா வகையான ஃபீஸுமே உங்களுக்கு ஃப்ரீங்க. அடுத்ததா பெண்களுக்கு புதுமை பெண் அப்படிங்கிற ஸ்கீமும், ஆண்களுக்கு தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஸ்கீமும் மந்த்லி 1000 ரூபீஸ் நீங்கள் படிக்கிற காலம் முழுக்க உங்களுக்கு கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு உங்களுக்கு வழங்கும். இந்த ஸ்கீமை 7.5ல் செலக்ட் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பிலோ 2.5 லேக்ஸ் குடும்ப வருமானம் அந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்களும் சரி, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்களும் சரி, இல்லை வேறு எந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் மூலமாக வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் 6வதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் 6வதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி தாங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட் உங்களோட குடும்ப வருமானம் 2.5 லட்சத்துக்கு உள்ளே இருந்தால் பிலோ 2.5 லேக்ஸ் அப்படிங்கிற 2 ஸ்கீம் இருக்குது. அதை பற்றி தனித்தனியாக இப்போ பார்க்கலாம். எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரிங்க பரவாயில்லை, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அதாவது உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் 1.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் டியூஷன் ஃபீஸை உங்களுக்கு நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தாலும் சரி, இல்லை ஆல் இண்டியா கோட்டாவில் சேர்ந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தாலும் சரி, டியூஷன் ஃபீஸாக 1.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் எல்லா கம்யூனிட்டிஸுக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக கிடைக்கும். எல்லா கம்யூனிட்டிஸுக்கும் ஃபேமிலி இன்கம் பிலோ 2.5 லேக்ஸ் இருந்தால்
அதுக்குமே உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் 1.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் இல்லை அல்லது குடும்ப வருமானம் 2.5 லட்சத்துக்குள்ளே இருக்கிறவங்க எந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணியிருந்தாலும் அது கூடவே சேர்த்து இந்த புதுமை பெண் ஸ்கீமும் தமிழ் புதல்வன் ஸ்கீமையும் நீங்கள் இது கூட சேர்த்து அப்ளை பண்ணி ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கலாம். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ் 7.5% ரிசர்வேஷன் கோட்டாவில் செலக்ட் ஆகலை, இல்லை ஃபஸ்ட் கிராஜுவேட்டும் இல்லை ஃபேமிலி இன்கம் பிலோ 2.5 லேக்ஸும் இல்லை அப்படின்னாலும் கவலை இல்லைங்க. உங்களுக்கு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்குங்க. இதுவே பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சியாக இருந்தால் 30,000 rupees வரைக்கும் பெர் இயருக்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ண உடனே அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் எந்தெந்த ஸ்கீமுக்கெலாம் எலிஜிபிள், எந்தெந்த ஸ்கீமை 2-3 சேர்த்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத உங்கள் காலேஜில் கேட்டு தெளிவாக அதில் எது பெஸ்ட்டு. இதில் இன்னொன்று இருக்குங்க, ஒரு சில ஸ்காலர்ஷிப்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா அது மட்டும்தான் எலிஜிபிளாக இருக்கும். அப்போ அதில் உங்களுக்கு எதில் ஹையஸ்ட் அமௌண்ட் கிடைக்குமோ அந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணி தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. இந்த ஸ்காலர்ஷிப் எதுவுமே எனக்கு பத்தலை, இன்னும் பணம் தேவைப்படுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ரொஃபஷ்னல் டிகிரி கோர்சஸ் படிக்கிற எல்லோருக்குமே அப் டு 10 lakhs வரைக்கும் எந்த விதமான ஷூரிட்டியோ கேரண்டியோ இல்லாமல் லோன் கொடுக்குறாங்க. 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி லோன் வாங்கி உங்களோட படிப்பை முழுமையாக படித்து முடிக்கலாம். அடுத்ததாக கவுன்சிலிங் ப்ரொசீஜர். கவுன்சிலிங் எந்த டேட்டில் இருக்கும், ரேங்க் லிஸ்ட் எப்போ விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி டேட் அப்ளிகேஷன் போகிறதுக்கான கடைசி டேட்டில் இருந்து 1 மாதம் மினிமம் ஆகுங்க. மேக்ஸிமம் 1.5 மாதம் கூட ஆகலாம். 1 மாதத்துக்கு அப்புறம் உங்களோட ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் கூடவே சேர்த்து கவுன்சிலிங் ஷெடியூலும் வெளியிட்டுருவாங்க. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்களோட ரேங்க் எதில் இருக்குது, எந்த டேட்டில் கவுன்சிலிங் வரணும், எந்த பேட்சில் கவுன்சிலிங் வரணும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அந்த டேட்டில் அந்த டைமுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அங்கே போட்டிருக்கிற அட்ரஸுக்கு நீங்கள் போயிடணும். அந்த அட்ரஸுக்கு போகும்போது நீங்கள் உங்களோட ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை கையோடு கொண்டு போகணும். அது இல்லாமல் உங்களோட பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தரை கண்டிப்பாக கூட கூட்டிகிட்டு போகணும். கவுன்சிலிங் நடக்கிற இடத்துக்கு போயாச்சு. போகும்போது முதல்ல என்ட்ரி ஃபீஸாக ஒரு 500 rupees கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் 1000 rupees மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் ஆஸ் ஏ என்ட்ரி ஃபீஸா, அதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணுவாங்க. அதை பே பண்ணதுக்கப்புறம் ஆப்ஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷன் ஃபார்மில் நீங்கள் எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் அப்படின்றத டீட்டெயில்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். உள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் ஹாலில் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் ஹாலுக்கு போவீங்க. கவுன்சிலிங் ஹாலில் உங்களோட காலேஜ் எந்த காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுவீங்க, எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுவீங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸாக நீங்கள் இதுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் அங்கே கட்டணும். அந்த அமௌண்ட்டு கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் காலேஜில் கொடுத்து அதுவும் கூட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். கவுன்சிலிங் ப்ரொசீஜர் மட்டுமே அடுத்த வீடியோவில் தெளிவாக போடலான்னு இருக்கேன். அதில் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னா என்ன, மூவ்மெண்ட் கவுன்சிலிங் அப்படின்னா என்ன, வாக்இன் கவுன்சிலிங் அப்படின்னா என்ன, எந்தெந்த கவுன்சிலிங்கில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், யார் யாரெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக அடுத்த வீடியோவில் போடுறேன். தயவு செஞ்சு கிளியராக அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது பிஎன்ஒய்எஸ் கோர்ஸ் இன்னும் 1 வீக்குள்ள கண்டிப்பாக பிஎன்ஒய்எஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ரேங்க் லிஸ்ட் வெளியான தேதியிலேருந்து எக்ஸாக்டாக 1 வாரம் கழித்து கவுன்சிலிங் ஷெடியூல் இருக்கும். அந்த கவுன்சிலிங் ஷெடியூலை பார்த்துட்டு யார் யாரெல்லாம் எந்தெந்த ரேங்க்கில் இருக்கீங்களோ அந்தந்த டேட்டை மறக்காமல் கண்டிப்பாக போயிட்டு அட்டன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் மற்றும் கோர்ஸை செலக்ட் பண்ணிட்டு வாங்க. AACCC மூலமாக ஆல் இண்டியா கோட்டாவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சீட்டு யாராருக்கெல்லாம் வேணுமோ கவர்மெண்ட் காலேஜில் அப்படின்றவங்கலாம் வர 28ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுதுங்க. இதுக்காக எந்த வெப்சைட்டை பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா AACCC அப்படின்ற வெப்சைட்டை, நேஷனல் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு அதுக்கான அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ், நீங்கள் எப்படி ஆன்லைனில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அப்ளை பண்ணி பயனடைஞ்சிக்கோங்க. உங்களுடைய கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி.